1 மந்த் ஆச்சு சிக்கன் பக்கமே நாங்கள் போகலைங்க. திடீர்னு தான் தோணுச்சு சிக்கன் வாங்கி பார்பிக்யூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை சும்மா தான் கேட்டு பார்த்தேன். உடனே என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியே பார்பிக்யூ பண்ணுற மாதிரியே பீஸ் எல்லாம் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே சிக்கன் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்பிக்யூ பண்ணுறதுக்காக தந்தூரி சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லி, தயிர், லெமன், அப்புறம் சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்பிக்யூ பண்ணக்கூடிய வேலை தான் இனிமேல் உள்ள வேலை. என்னோட வேலை கிடையாது, என் ஹஸ்பண்டோட வேலை. அப்படியே நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சா திடீர்னு பார்த்தா 2 சப்பாத்தி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. வேறு வழி அப்படியே பார்பிக்யூ பண்ணக்கூடிய டைமில் நம்மளும் சப்பாத்தி ரெடி பண்ணிடலான்னு சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு கேட்டால் குக்கும்பரை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறமா சிக்கனை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சாப்பிட வச்சுட்டு ரிவ்யூ கொடுத்தா பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியே நாங்களும் சூப்பராக நைட்டு டின்னரை வந்து அப்படியே பால்கனியில் வச்சு சூப்பராக முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.